ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் அரவிந்த் பேசுகிறேன். இன்ஃபர்மேஷன் சயின்ஸ் சேனல்லேருந்து. நேற்று தான் ஃபன் ஃபேக்ட்ஸை பற்றி நம்ம நிறைய கற்றுக்கிட்டோம். அண்ட் இந்த எபிசோடில் நம்ம அதே ஃபன் ஃபேக்ட்ஸை பற்றி அதே ஃபன் ஃபேக்ட்ஸ் இல்லை, நிறைய புதுவிதமான ஃபன் ஃபேக்ட்ஸை பற்றி கற்றுக்க போகிறோம். அண்ட் இந்த எபிசோடை மறக்காமல் பாருங்கள். உங்களுக்கு புதுவிதமான விஷயம் நிறையவே கற்றுக் கொடுக்க போகிறேன். அண்ட் இது உங்கள் ஃப்யூச்சரில் அண்ட் ஜென்ரல் நாலேஜுக்காகவும் ரொம்ப யூஸ் ஆகும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போ சொன்ன மாதிரியே நம்ம புதுவிதமான ஃபேக்ட்ஸ்லாம் இப்போ கற்றுக்க போகிறோம். அந்த புதுவிதமான ஃபேக்ட்ஸில் ஃபர்ஸ்ட் ஃபேக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஹியூமன் செஸ் கேம். அதாவது செஸ் கேம் வந்து ஒரு காயெல்லாம் வச்சு நகர்த்தி தான் நம்ம விளையாடுவோம். ஆனால் வந்து இங்கே வந்து புதுசாக இருக்கணுன்றதுக்காக ஹியூமன் செஸ் கேம்ன்ற ஒரு புதுவிதமான கான்செப்டை 1924 செயின்ட் பீட்டர்ஸ்பர்க் அப்படின்ற ஒரு இடத்துல, அதாவது ரஷ்யாவில் இருக்குது, அந்த இடத்துல நடத்துனாங்க முறையாக. அந்த இடத்த பற்றி பார்த்தோன்னா, அந்த இடம் வந்து ரொம்ப பழமையான இடம். அங்கே தான் வந்து ஃபஸ்ட்டு புதுவிதமான கான்செப்ட் ஹியூமன் செஸ் கேம்ன்ற ஒரு விஷயத்தை கொண்டு வந்தாங்க. நெக்ஸ்ட்டு ஃபன் ஃபேக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எம்ப்ளாயீஸ் ஆஃப் கூகுள்ஸ் ஆர் கால்ட் கூகுளர்ஸ். அதாவது கூகுளில் இருக்கிற கூகுளில் வேலை செய்கிறவங்க, அதாவது கூகுளோட எம்ப்ளாயர்ஸை வந்து கூகுளர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அண்ட் அதே கூகுளில் வந்து புது ஸ்டாஃப்ஸு, புது எம்ப்ளாயீஸ் அவங்களாம் வந்தாங்கன்னா அவங்கள நூக்லர்ஸ், NOOGLERS அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து இது ஒரு வகையான ஃபன் ஃபேக்ட். இது வந்து மோஸ்ட் ஆஃப் த கூகுளர்ஸ்க்கு வந்து இது வந்து நிறைய பேருக்கு தெரியும். அண்ட் உங்களுக்கு தெரியலன்னா ப்ளீஸ் நோட் இட். நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பைனாப்பிளில் நீங்கள் அதாவது சால்ட்டிங் அ பைனாப்பிள் ஆக்சுவலி மேக்ஸ் இட் டேஸ்ட் ஸ்வீட். அப்படின்னா பைனாப்பிளில் நீங்கள் சால்ட்டிங் பண்ணிங்கன்னா அதோட அதோட தன்மை வந்து இன்னும் ஸ்வீட்டாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை தான் வந்து சால்ட்டிங் அ பைனாப்பிள் ஆக்சுவலி மேக்ஸ் இட் டேஸ்ட் ஸ்வீட் அப்படின்ட்டுருக்காங்க. இது வந்து இது உண்மையான ஃபேக்ட். நீங்கள் வேணால் உங்கள் வீட்டில் பைனாப்பிள் அண்ணாச்சி பழம் இருந்ததுன்னா அதை வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பபுள் ட்ராப். அதாவது பபுள் ட்ராப் நம்ம அதாவது கூட்ஸ்லாம் வந்துச்சுன்னா அதில் வந்து அமுக்கிட்டு இருப்போம் இல்லையா, அந்த பபுள் ட்ராப்புன்னு வந்து வாஸ் ஒரிஜினல் டிசைன் டு பி யூஸ்ட் ஆஸ் அ வால்பேப்பர் ஆன் த ஃபோன். இந்த ஃபோன்லலாம் வால்பேப்பராக இருக்கணுன்றதுக்காக தான் இந்த பபுள் ட்ராப்புன்ற ஒரு கான்செப்ட் எடுத்துகிட்டு வந்தாங்க. ஆனால் இப்போ வந்து எல்லா ஃப்ளிப்கார்ட் ஏதாவது ஒரு ஐட்டம் ஆர்டர் பண்ணால் கூட அந்த பபுள் ட்ராப்புன்ற ஒரு விஷயம் வந்து இப்போ புதுசாக வந்திருக்கு. நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த எலக்ட்ரிக் காரை பற்றி நம்ம பேச போகிறோம். நம்ம எல்லாருக்குமே தெரியும் எலக்ட்ரிக் கார்ன்ற ஒரு விஷயம் வந்து இப்போ தான் ரீசெண்டாக ரொம்ப பாப்புலரைஸ் ஆச்சுன்னு. ஆனால் இந்த எலக்ட்ரிக் கார்ன்றது வந்து 1880s வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க. 1800 வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரிக் கார் கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த கார் வந்து பார்த்திங்கன்னா 62 mph, அதாவது 62 mph ஸ்பீட் அளவுக்கு போகக்கூடிய ஒரு ஃபெசிலிட்டி அந்த எலக்ட்ரிக் காரில் அப்போவே இருந்தது. நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான நேஷ்னல் ஆந்தமை பற்றின ஒரு ஃபேக்ட்ஸ் தான் சொல்ல போகிறேன். நேஷ்னல் ஆந்தம் ஆஃப் ஸ்பெயின் டசன்ட் ஹேவ் எனி வேர்ட்ஸ், ஒன்லி மியூசிக். அதாவது ஸ்பெயினில் உள்ள நேஷ்னல் ஆந்தம் பார்த்தீங்கன்னா வெறும் ஒன்லி மியூசிக் தான் இருக்குமே தவிர எனி வேர்ட்ஸுமே கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள், இந்தியாவோட நேஷ்னல் ஆந்தம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஜனகணமன ஹிருதய ஜெய அப்படின்ற ஒரு லைன்ஸ் இருக்கும். ஆனால் வந்து ஸ்பெயினில் பார்த்தீங்கன்னா என்ன வேர்ட்ஸுமே கன்சிஸ்ட் ஆகாது, ஒன்லி மியூசிக் மட்டும்தான் இருக்கும். இது வந்து சயின்டிஃபிக்காக ப்ரூவ் பண்ணல. ஏன் அப்படி சயின்டிஃபிக்காக நான் ஏன் ப்ரூவ் பண்ணலன்னு சொல்கிறேன்னா, எல்லாமே மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா வந்து வேர்ட்ஸ் உள்ள இருக்கும். நேஷ்னல் ஆந்தமில் வேர்ட்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க, அதாவது UN ரூல்ஸ் படி. ஆனால் அவங்க ஸ்பெயின் எப்படி இதை வந்து இது பண்ணாங்கன்றது வந்து தெரியல. ஆனால் அவங்க அப்ரூவ் பண்ணிருக்காங்க. மேபி இது ஒரு ஃபன் ஃபேக்டாக இருக்கும். The world's quietest room is -9.4 decibels அப்படின்ற ஒரு ரீசன்ட் தகவல் சொல்லியிருக்காங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப அமைதியாக இருக்குமா. அங்கே வந்து
நீங்கள் அந்த ரூமில் நீங்கள் உட்காரும் போது உங்கள் ஹார்ட் துடிக்கிறத நீங்களே ஃபீல் பண்ண முடியாது, ஹேர் பண்ண முடியும். அண்ட் ஸ்டொமக் வந்து கேர்கிள் ஆகிறது வந்து உங்களுக்கே க்ளீனாக தெரியும். அதனால தான் அந்த அந்த ரூமை வந்து வேர்ல்ட்ஸ் குவைட்டஸ்ட் ரூம் சொல்கிறாங்க. அண்ட் நோட் இட், இட்ஸ் அதோட சவுண்டு இருக்கிற பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா -9.4 டெசிபல்ஸ். இதை வந்து நீங்கள் கன்ஃபார்மாக நோட் பண்ணி ஆகணும். எங்கேயா கேட்டாங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா more than 52% ஆஃப் த வேர்ல்ட்ஸ் பாப்புலேஷன் இஸ் அண்டர் 30 years old. அதாவது 52% ஆஃப் த வேர்ல்ட் பாப்புலேஷன் பார்த்தீங்கன்னா 30 வயசுக்கு கீழே உள்ளவர்கள்னு ஒரு சயின்டிஃபிக் ரிசர்ச் வந்து சொல்லுது. நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக் இஸ் ப்ளூ. நம்ம எல்லாருக்குமே ரொம்ப ஒரு பாப்புலரான ஃபேக்ட், மோஸ்ட் ஆஃப் தம்க்கு தெரியாது ஏன் ஃபேஸ்புக்கோட ஆப்பு அந்த கலர்லாம் ப்ளூவில் இருக்குன்னு. ஃபேஸ்புக் ஏன் ப்ளூவில் இருக்குன்னா, மார்க் ஜுக்கர்பர்க் வந்து ரெட் க்ரீன் கலர் பிளைண்ட், ப்ளூ மட்டும்தான் அவருக்கு க்ளீனாக தெரியும். ரிச்சஸ்ட் கலர் இஸ். ஸோ அவர் வந்து கலர் பிளைண்ட்றதுனால மார்க் ஜுக்கர்பர்க் வந்து ஃபேஸ்புக்கோட ஆப் கலரையும் வந்து ப்ளூவாக வந்து வடிவமைச்சிருக்காரு. நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, the longest place name in the world belongs to New Zealand, which is 85 letters long. அதாவது 85 லெட்டர்ஸ் லாங் உடைய வேர்ல்ட்ஸ் லாங்கஸ்ட் பிளேஸ் நேம் பார்த்தீங்கன்னா நியூசிலாண்டில் இருக்குதுன்னு ஒரு ரிசர்ச் சொல்லுது. அட் த சேம் டைம் இந்தியாவில் தமிழ்நாட்டில் சென்னை சென்ட்ரலோட பேர், அதாவது எம்ஜிஆர், புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ரயில்வே ஸ்டேஷன் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அதுதான் வந்து செகண்ட் லாங்கஸ்ட் பிளேஸ் நேம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா சாக்லேட். நம்ம எல்லாருமே பிடிச்ச ஒரு விஷயம். அது வந்து எவ்வளோ பெரிய ஒரு விஷயன்றதை வந்து இங்கே சொல்கிறாங்க. Chocolate was once used as currency as early as 250 Anno Domini. The Mayans and the Aztecs used the cocoa bean as a system of money. The chocolate வந்து 250 Anno Dominiன்ற ஒரு இயர்ஸில் வந்து சாக்லேட் வந்து ஒரு கரன்சியை யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ அதோட வர்த்தை புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் சாப்பிடுங்க. Although oxygen is colorless, it is gaseous form. The liquid and solid forms of oxygen are blue. ஒரு சயின்டிஃபிக் ரிசர்ச் கெமிக்கலி ரிசர்ச் எடுத்த ஒரு ஆர்கனைசேஷன் என்ன சொல்லுதுன்னா, ஆக்சிஜன் வந்து கலர்லெஸ்ஸாக இருக்கலாம், ஆனால் அதோட சாலிட் அண்ட் லிக்விட் ஸ்டேட் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ளூ கலரில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது எவ்வளோ உண்மைன்னு தெரியல. மேபி இது உண்மையாக இருக்கலாம். ஏன்னா ஆக்சிஜனேட்டட் வாட்டர், ஹைட்ரஜன் பெராக்சைடு பார்த்தீங்கன்னா மேபி ப்ளூ கலரில் இருக்கலாம். மேபி ஐ திங்க் யூ ஷுட் ரிசர்ச் ஆன் இட். நெக்ஸ்ட் ஃபேக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, next fact வந்து India hopes to replace gas powered cars with electric ones by 2024 and to start the initiative in the country's capital New Delhi. நியூ டெல்லியில் பார்த்தீங்கன்னா, நம்ம கண்ட்ரியோட கேபிட்டல் நியூ டெல்லியில் பார்த்தீங்கன்னா 2024 எல்லா கேஸ் பவர் கார்ஸையும் எடுத்துகிட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் எலக்ட்ரிக் கார்ஸாக கொண்டு வர போகிறதா ஒரு தகவல் சொல்லியிருக்காங்க. இது எவ்வளோக்கு உண்மை எவ்வளோக்கு போயின்னு தெரில, பட் ஐ திங்க் இட்ஸ் அ ஃபன் ஃபேக்ட். நெக்ஸ்ட் என்ன ஃபேக்ட்னு பார்த்தீங்கன்னா, பூட்டானை பற்றி ஒரு ஃபன் ஃபேக்ட். இது வந்து நம்ம மோஸ்ட் ஆஃப் தம்க்கு தெரியாது, ஏன்னா நிறைய பேர் பூட்டானுக்கு போயிருக்க மாட்டோம். ஆனால் பூட்டான் இஸ் எவர் கிரீன் பிளேஸ் டு பி விசிட்டட். ஸோ நீங்கள் பூட்டானுக்கு போகிறோம், எங்கேயோ வெளிநாட்டுக்கு போகணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கன்ஃபார்மாக பூட்டானுக்கு போங்க. அங்கே ஏன் பூட்டானுக்கு போகணும்னு சொல்கிறேன்னா, பூட்டான் இஸ் த ஃபர்ஸ்ட் கண்ட்ரி இன் த வேர்ல்ட் டு பேன் த சேல் ஆஃப் டொபாக்கோ. அதாவது டொபாக்கோ, சிகார், அப்புறம் ரோல், இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் வந்து கம்ப்ளீட்டாக பேன் பண்ண ஒரே கண்ட்ரி பார்த்தீங்கன்னா பூட்டான் தான் ஃபஸ்ட்டில் இருக்குது. இது ஒரு ஃபன் ஃபேக்ட் வந்து மோஸ்ட் ஆஃப் தம்க்கு தெரியாது. அட் த சேம் டைம் நெக்ஸ்ட் ஃபேக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, திடீர்னு எர்த் ரொட்டேட் ஆகிறது வந்து நின்றுச்சுன்னா we will fly east at 465 meters per second and die instantly. அதாவது என்ன சொல்ல வருதுன்னா, ரிசர்ச் படி, இஃப் எர்த் ஸ்டாப்ஸ் ரொட்டேட்டிங் சடன்லி தென் யூ வில் ஃப்ளை ஈஸ்ட் அட் 465 meters per second அண்ட் டை இன்ஸ்டன்ட்லின்னு ஒரு ரிசர்ச் சொல்கிறது. இது கன்ஃபார்மாக ஒரு உண்மை. இது ஃபன் ஃபேக்ட், எல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. 465 meters per second. நெக்ஸ்ட் ஃபேக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, pigeon's bone way less than its feather. பீஜன் பாடிக்குள்ளே இருக்கிற போன்ஸ் எல்லாமே ஒன்று சேர்த்து அதை வே பண்ணோன்னா அதோட ஃபெதர்ஸோட வெயிட் வந்து கம்மியாக இருக்குன்னு
ரிசர்ச் சொல்லியிருக்காங்க. இது கன்ஃபார்மாக ஒரு உண்மையான விஷயம். இது ஒரு ஃபன் ஃபேக்ட், எல்லாருமே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. கேட்ஸ் கேன் சக்ஸஸ்ஃபுல்லி ரிசீவ் பிளட் டொனேஷன்ஸ் ஃப்ரம் டாக்ஸ். அதாவது கேட்ஸுக்கு ஏதாவது எங்கேயாவது பிளட் லாஸ் ஆச்சு இல்லை பிளட் தேவைப்பட்டுச்சுன்னா கன்ஃபார்மாக அவங்க பிளட் டொனேஷன்ஸ் ஃப்ரம் டாக்ஸ் கிட்டேருந்து பிளட்டை வந்து வாங்கிக்கலாம் இன் கேஸ் ஆஃப் எமர்ஜென்சி. நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா போயிங் 767 ஏர்லைனர் இஸ் மேட் அப் ஆஃப் 31 lakh செப்பரேட் பார்ட்ஸ் அப்படின்னு ஒரு ரிசர்ச் சொல்கிறது. இவ்வளோ பெரிய செப்பரேட் பார்ட்ஸை வச்சு ஒரு ஏரோப்ளைனை கட்டியிருக்காங்கன்னா அது எவ்வளோ பெரிய விஷயம், அது நம்ம தெரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயமாக தான் இருக்கணும். நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம ஒரு பெரிய ஃபேக்டை பற்றி தான் பேச போகிறோம். என்ன ஃபேக்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்பிளில் உள்ள ஸ்டிக்கர்ஸை பற்றி தான் பேச போகிறோம். என்னென்னா வாட் டஸ் த நம்பர் ஆன் ஃப்ரூட் ஸ்டிக்கர்ஸ் ரியலி மீன்? அதாவது ஃப்ரூட்டில் உள்ள ஸ்டிக்கர்ஸ் எல்லாம் என்ன ரியலியாக எதை பற்றி இது பண்ணுது, எதை பற்றி சொல்லுது அப்படின்றத இப்போ பார்க்கலாம். 5 நம்பர், அதாவது 5 நம்பர் கோடு 9ல் ஸ்டார்ட் ஆச்சுன்னா அது வந்து ஆர்கானிக்கலி க்ரோன் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து தகவல் சொல்லியிருக்காங்க. அதாவது 5 லெட்டர் வேர்ட், அதில் வந்து ஃபஸ்ட்டு லெட்டர் வந்து 9ல் ஆரம்பிச்சதுன்னா ஆர்கானிக்கலி க்ரோன்னு சொல்கிறாங்க. அதே 5 லெட்டர் வேர்டு 8ல் ஆரம்பிச்சதுன்னா அது வந்து ஜெனட்டிக்கலி மாடிஃபைடுன்னு சொல்கிறாங்க. அண்ட் 4 லெட்டர் வேர்ட் டிப்பிக்கலி க்ரோன் வித் பெஸ்டிசைட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 4 and 5, 4ல் உள்ள நம்பர்ஸை ஃபுல்லாக தவிர்த்துருங்க. அண்ட் 5ல் வாங்கினீங்கன்னா கோ ஃபார் 9 வித் ஸ்டார்டிங் அண்ட் டோன்ட் கோ ஃபார் 8. இதை தான் நாங்கள் வந்து சொல்லிக்க விரும்புகிறேன். நெக்ஸ்ட் ஃபேக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் த லாஸ்ட் ஃபேக்ட். டாமினிக் வில்காக்ஸ் அப்படின்ற ஒருத்தர் வந்து அவர் வந்து ஷூ டிசைனர். அவர் வந்து ஒரு பேர் ஆஃப் ஷூஸ் மேக் பண்ணியிருக்காரு. அதில் என்ன அந்த பேர் ஆஃப் ஷூஸ் என்ன ஸ்பெஷாலிட்டின்னு பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஜிபிஎஸ் யூஸ் பண்ணிருக்காங்க. அந்த ஜிபிஎஸ் மூலமாக உங்கள் வீட்டுக்கு டேரெக்டாக அது வந்து டேரக்ட் யூ டு கோ டு யுவர் ஹோம். உங்கள் வீட்டுக்கு எப்படி போகணுன்னா அதுவே வந்து ஈல்ஸ் மூலமாக ஈல்ஸை வந்து அதை கிளிக் பண்ணால் போதும், அது ஆட்டோமேட்டிக்காக டேரெக்டாக எப்படி உங்கள் வீட்டுக்கு போகணுன்றது ஃபுல் மேப்பை வந்து காமிச்சிடும். ஸோ நம்ம ஃபன் ஃபேக்ட்ஸ் விஷயத்தில் நிறைய ஃபேக்ட்ஸ் கற்றுக்கிட்டோம். இதே மாதிரி நிறைய ஃபேக்ட்ஸ் உங்களுக்கு கற்றுக்கணும்னு ஆசையாக இருந்ததுன்னா டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப் அவர் சேனல். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இஃப் யூ ஹேவ் எனி queries and doubts and ப்ளீஸ் லீவ் அ கமெண்ட். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.